11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். திருநாய்களை கருணை கொலை செய்ய வேண்டும் என சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விலங்குகள் நல ஆர்வலர்கள் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். முரளிதரன் என்பவர் சமூக வலைதளத்தில் திருநாய்களுக்கு உணவளிக்க கூடாது, அவற்றை கருணை கொலை செய்ய வேண்டும் என்று கருத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது. எனவே இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விலங்குகள் நல ஆர்வலர்கள் புகார் அளித்தனர். இதைத் தொடர்ந்து நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் விலங்குகள் நல ஆர்வலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாங்களும் உங்களுக்காக தான் வரைஞ்சு கட்டிட்டு வரோம். எல்லா கிளாஸ் பீப்புள்னா சரி, ரோட்ல சாதாரணமா ரோட்ல இருக்கவங்க தெருநாய்ங்க கூட இருக்காங்க. இருங்க, நாங்க அதை பத்தி பேச வரலையே, நாங்க அதை பத்தி சொல்லவே இல்லை. ஒரு நிமிஷம், நாங்க வளர்க்கலங்க, நாங்களும் கட்டுப்படுத்த தான் சொல்றோம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கீழே ரோடுல இருக்கிறவங்க தான் நாயை வச்சுன்னு சந்தோஷமா வாழறாங்க. குருவிக்காரங்க எல்லாம் பாத்துருக்கீங்கல்ல, ரோட்ல இருக்கிற தெருநாய் தான் கொஞ்சம் கொலாவறாங்க. நீங்க கீழே உள்ள ஆளுன்னு சொல்றீங்க, கீழே உள்ள சர்வெண்ட், கீழே உள்ள ஆளுங்க தான் நாய்க்கு சோறு வைக்கிறாங்க. அதுல முக்காவாசி லேடிஸா தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பாதுகாப்பு. ரோட்ல இருக்கிறவங்க தான் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க தான் கை காசு கொடுத்து. சொல்லுங்க, சொன்னீங்க அந்த நாய்கள் வந்து ஒரு பெரிய விற்பனை, நாட்டு நாய்கள் அழிச்சல இந்த மாதிரி பல. இது நான் சொல்லல, சீமான் சாரும் சொல்லியிருக்காரு. சீமான் சார் சொல்லியிருக்காரு, அவருமே சொல்லியிருக்காரு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேக்குறேன். அதுதான் காரணம், இந்த மாதிரி சொல்லி அதுதான் காரணம். திருமலை திருப்பதி தேவஸ்தான தலைமை நிர்வாக அதிகாரியாக அனில்குமார் சிங்கால் 2வது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதையொட்டி ரங்கநாயக்க மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி ஷியாமலா ராவிடம் இருந்து அவர் பொறுப்புகளை பெற்றுக் கொண்டார். தேவஸ்தான கூடுதல் தலைமை அதிகாரி வெங்கையா சௌத்ரி அனில்குமார் சிங்காலுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். செப்டம்பர் 11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்.